தாங்கப்பா, கிருபை தாங்கப்பா, கிருபை மேல கிருபை மேல கிருபை தாங்கப்பா. என்னை வாழ வைக்க உங்க கிருபை தேவை, என்னை வழி நடத்த உங்க கிருபை தேவை, என்னை வாழ வைக்க உங்க கிருபை தேவை, என்னை வழி நடத்த உங்க கிருபை தேவை. கிருபை தாங்கப்பா, கிருபை தாங்கப்பா, கிருபை மேல கிருபை மேல கிருபை தாங்கப்பா, கிருபை தாங்கப்பா, கிருபை தாங்கப்பா, கிருபை மேல கிருபை மேல கிருபை தாங்கப்பா. என்னை உயர்த்துவதற்கு உங்க கிருபை தேவை, என்னை போஷிப்பதற்கு உங்க கிருபை தேவை, என்னை உயர்த்துவதற்கு உங்க கிருபை தேவை, என்னை போஷிப்பதற்கு உங்க கிருபை தேவை. கிருபை தாங்கப்பா, கிருபை தாங்கப்பா, கிருபை மேல கிருபை மேல கிருபை தாங்கப்பா, கிருபை தாங்கப்பா, கிருபை தாங்கப்பா, கிருபை மேல கிருபை மேல கிருபை தாங்கப்பா. என்னை ரட்சிக்க உங்க கிருபை தேவை, என்னை அபிஷேகிக்க உங்க கிருபை தேவை, என்னை ரட்சிக்க உங்க கிருபை தேவை, என்னை அபிஷேகிக்க உங்க கிருபை தேவை. கிருபை தாங்கப்பா, கிருபை தாங்கப்பா, கிருபை மேல கிருபை மேல கிருபை தாங்கப்பா, கிருபை தாங்கப்பா, கிருபை தாங்கப்பா, கிருபை மேல கிருபை மேல கிருபை தாங்கப்பா. தேவனுக்கே துதி கணம் மகிமை உண்டாவதாக. அன்பான தொலைக்காட்சி நேயர்களே, இந்த தொலைக்காட்சி நிகழ்ச்சி மூலம் உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். எல்லாரும் சந்தோஷமா இருக்கிறீங்களா? நீங்கள் எல்லாரும் கிறிஸ்துவுக்குள் சந்தோஷமாய் இருப்பீர்கள் என்று கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறேன். உங்கள் யாவரையும் தேவக்கரம் ஊழியங்கள் சார்பாக வாழ்த்தி வரவேற்கிறேன். வந்து இந்த செய்தியை கேட்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் அபரீதமாக ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலும் செய்தியை கேட்பதற்கு முன்பதாக ஒரு நிமிடம் தலை தாழ்த்தி ஜெபிப்போம். அன்பின் ஆண்டவரே, ஆவியானவர் எங்களோடு கூட பேசுங்கப்பா. அடியை மறைத்து கொள்ளுங்க, நீங்கள் வெளிப்படுங்க. உங்களுடைய நாம மாத்திரம் மகிமைப்படட்டும். நீங்கள் பேசுங்க ஆண்டவரே, நாங்கள் கேட்கிறோம். என்னை தாழ்த்தி உடைய சமூகத்தில் அர்ப்பணம் செய்கிறேன். நீர் பெருகவும் நான் சிறுகவும் உதவி செய்யும். இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். இந்த நாளிலும் செய்திக்கு நேராக நான் எடுத்துக்கொண்ட தலைப்பு மாதிரியாயிருங்கள். மாதிரியாயிருங்கள், எக்ஸாம்பிள் அதர்ஸ், மற்றவர்களுக்கு மாதிரியாயிருங்கள். அதற்கு ஆதாரம் எடுத்துக்கொண்ட வசனம் 1 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். 1 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். உன் இளமையை குறித்து ஒருவனும் உன்னை அசட்டை பண்ணாதபடிக்கு நீ வார்த்தையிலும் நடக்கையிலும் அன்பிலும் ஆவியிலும் விசுவாசத்திலும் கற்பிலும் விசுவாசிகளுக்கு மாதிரியாயிரு. உன் இளமையை குறித்து ஒருவனும் அசட்டை பண்ணாதபடிக்கு நீ வார்த்தையிலும் நடக்கையிலும் அன்பிலும் ஆவியிலும் விசுவாசத்திலும் கற்பிலும் விசுவாசிகளுக்கு மாதிரியாயிரு. முதலாவது பார்க்கின்ற பொழுது வார்த்தையில் மாதிரியாயிரு. நீ வார்த்தையிலும் பேசுகிற
வார்த்தை கவனமாய் பேச வேண்டும். மற்றவர்களை காயப்படுத்தி வார்த்தைகளை பேசக்கூடாது. தீயினால் சுட்ட புண் உள்ளாரும் நாவினால் சுட்ட வடு. பிரியமானவர்களே, வார்த்தையில் கவனமாக பேசணும். மற்றவர்களை காயப்படுத்தக்கூடாது, மற்றவர்களை குற்றப்படுத்தக்கூடாது, மற்றவர்களை சபிக்கக்கூடாது. எச்சரிக்கையாக இருக்கணும். வார்த்தையில் மாதிரியாய் எபேசியர் 4:29 கெட்ட வார்த்தை ஒன்று உங்கள் வாயிலிருந்து புறப்பட வேண்டாம், பக்தி விருத்திக்கு ஏதுவான நல்ல வார்த்தை உண்டானால் அதே கேட்கிறவர்களுக்கு பிரயோஜனம் உண்டாகும்படி பேசுங்கள். கெட்ட வார்த்தை பேசாதீங்க. வாயிலிருந்து நல்ல வார்த்தை பேசுங்க. மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்குது. கெட்ட வார்த்தை பேசிக்கிட்டீங்கன்னா உங்களுடைய ஆயுசு உங்களுக்கு கம்மியாகும். கெட்ட வார்த்தை பேச வேண்டாம், பொய் பேச வேண்டாம். நாவில பொய் வருது நிறைய பேருக்கு. பொய் பேசாதீர்கள். எபேசியர் 5:6 இப்படிப்பட்டவைகள் நிமித்தம் கீழ்ப்படியாமையின் பிள்ளைகள் மேல் தேவ கோபாக்கினை வருவதால் ஒருவனும் உங்களை வீண் வார்த்தைகளினாலே மோசம் போகாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். வீண் வார்த்தைகளினாலே மோசம் போகாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். பிரியமானவர்களே, ரெண்டாவதாக நடக்கையிலே மாதிரியாயிரு. நடக்கையில் அதற்கு ஆதாரம் எடுத்துட்டு வசனம் 1 பேதுரு 1:15 உங்களை அழைத்தவர் பரிசுத்தராக இருக்கிறது போல நீங்களும் உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலையும் பரிசுத்தராயிருங்கள். நம்முடைய நடத்தை எப்படி இருக்கிறது? துன்மார்க்கமான வழியில் நடக்கிறோமா? யோசித்து பாருங்க. துன்மார்க்கமான வழியில் நடக்கிறோமா? நம்முடைய நடத்தை எப்படி இருக்கிறது? மோசமான நடத்தையை வாழ்கிறோமா? நடத்தை நடக்கிறோமா? பிரியமானவர்களே, பெற்றோர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல மாதிரியை நீங்கள் காண்பித்து வைக்க வேண்டும். பெற்றோர்களாகிய நீங்களே குடித்து வெறித்து சீரழிப்பீர்களானால் உங்கள் பிள்ளை எப்படி இருக்கும்? யோசித்து பாருங்க. நீங்கள் போதை வஸ்துக்களுக்கு அடிமையாக இருந்தால் உங்கள் பிள்ளைகளும் போதை வஸ்துக்களுக்கு தான் அடிமையாகும். கொஞ்சம் யோசித்து பாருங்கள். பீடி சிகரெட்டுக்கு அடிமையாக இருக்கிறீங்களா? போதை வஸ்துக்கள் குடிக்கு அடிமையாக இருக்கிறீங்களா? மனம் திரும்புங்க. நடக்கையிலே மாதிரியாக இரு. 2 பேதுரு 3:11 இப்படி இவைகளெல்லாம் அழிந்து போகிறதா இருக்கிறபடியால் நீங்கள் எப்படிப்பட்ட பரிசுத்த நடக்கையும் தேவபக்தியும் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். பரிசுத்த நடக்கை உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். சீர்தூக்கி பாருங்க. நீதிமொழிகள் 20:11 பிள்ளையானாலும் அதன் செய்கை சுத்தமோ செம்மை என்பது அதன் நடக்கையினால் விளங்கும். கிறிஸ்தவர்களாகி நாம் நம்முடைய கனிகளை வைத்தே கண்டுபிடித்து விடலாம். நம்முடைய இவன் கிறிஸ்தவனா, கிறிஸ்துவை உடையவனா, கிறிஸ்து இல்லாதவனா என்று சொல்லி உன்னுடைய கனிகளை வைத்தே புரிந்து கொள்ளலாம். உன்னுடைய கனிகள், உன்னுடைய நடக்கையை வைத்து. பிள்ளையானாலும் அதன் செய்கை சுத்தமோ செம்மை என்பது அது நடக்கையினால் விளங்கும். நீதிமொழிகள் 20:11 நடக்கையினால் விளங்கும். பிள்ளையாண்டான நடக்க வேண்டிய வழியிலே அவனை நடத்து. பிள்ளைகள் வளர்க்கதில் ஆண்டவர் நமக்கு கொடுத்த பிள்ளைகள். ஆண்டவர் சொன்னார், உங்களுக்காகவும் உங்கள் பிள்ளைகளுக்காகவும் என்ன செய்யுங்கள்? அழுங்கள். உங்களுக்காக உங்கள் பிள்ளைகளுக்காக அழுங்கள். பிரியமானவர்களே, பிள்ளைகளை எப்படி வளர்க்கிறோம்? ஆவிக்குரிய காரியங்களில் வளர்க்கிறோமா பிள்ளைகளை? பிரியமானவர்களே, இல்லைன்னா பிள்ளை கையில் செல்ஃபோனை கொடுத்துட்டு, இந்த செல்ஃபோன் மிகவும் டேஞ்சர். பிரியமானவர்களே, செய்தித்தாளில் நான் வாசித்தேன். செய்தித்தாளில் வந்தது என்னென்னா, ஒரு ஜூன் மாதம் 8ஆம் தேதி செய்தித்தாளில் வந்தது, பப்ஜி விளையாட்டால் சிதைந்த குடும்பம், தந்தை அக்காலை கொடூரமாக கொன்ற கல்லூரி மாணவர் தாயையும் குத்திவிட்டு தற்கொலைக்கு முயன்றதால் பரபரப்பு என்று சொல்லப்படுகிறது. செய்தித்தாளில் வந்திருக்கு. செய்தித்தாளில் வந்ததை நான் ஒட்டி வச்சு உங்களுக்கு சொல்கிறேன். இந்த செல்ஃபோன் மிகவும் டேஞ்சர். பப்ஜி விளையாட்டால் சிதைந்த ஒரு குடும்பமே சிதைந்து போய்விட்டது பெங்களூரில்.
அந்த பையனை அந்த அப்பா அந்த தந்தை அக்கால் கல்லூரி மாணவர் ஒருவர் கத்தியால், அதாவது கர்நாடகா மாநிலம், அந்த அந்த மாநிலத்தில் அவர் என்ன செஞ்சுருக்கிறாரு, அந்த தந்தை அக்காலாம் இப்போ பப்ஜி விளையாடாதுன்னு சொல்லியிருக்காங்க. அவன் என்ன பண்ணியிருக்கான், அந்த கண்டித்ததுனால அந்த பையன் தொடர்ந்து அந்த பப்ஜி விளையாட்டை விளையாண்டுருக்கான், கண்டிச்சிருக்கிறாங்க. திடீர்னு அந்த பையன் அவங்க அப்பா அக்கா அம்மா எல்லாரையும் குத்திட்டு தானும் தற்கொலைக்கு முயன்றிருக்கிறான். பாருங்கள், எவ்வளோ ஒரு குடும்பமே சிதைந்து போய்விட்டு. செல்ஃபோன் அடிக்ஷன். இன்னொரு செய்தி நான் உங்களுக்கு வாசிக்கிறேன் பாருங்கள். அதாவது கல்லூரி மாணவி தற்கொலை நெல்லையில் மார்ச் 24 செல்போன் பார்த்ததை தந்தை கண்டித்ததால் விபரீதம். கல்லூரி மாணவி தற்கொலை நெல்லையில். கல்லூரி மாணவி தற்கொலை. இந்த பாருங்கள், ஃபோட்டோவோடு வந்திருக்கு. நான் ஏன் சொல்கிறேன்னா, இன்றைக்கி செல்ஃபோனை பிள்ளை கையில் கொடுத்து நீங்கள் வேலை செய்கிறீங்க. அந்த பிள்ளை என்ன பார்க்குதுன்னு உங்களுக்கு தெரியாது, என்ன கேமுக்கு அடிமையாக இருக்குன்னு உங்களுக்கு தெரியாது. நான் ஒன்று சொல்கிறேன், செல்ஃபோனை தயவுசெய்து உங்கள் பிள்ளைகிட்ட கொடுக்காதீங்க. நீங்கள் கொடுத்தீங்கன்னா அந்த பிள்ளையோட வாழ்க்கை சீரழிஞ்சு போகும். ஆதாரத்தோடு நான் சொல்கிறேன். செல்ஃபோன் எதுக்காக கண்டுபிடிச்சாங்கன்னா, பேசுகிறதுக்காக தான் கண்டுபிடிச்சாங்க. ஆனால் அன்றைக்கி செல்ஃபோன் நல்லது தான், நல்ல காரியங்கள் வருது, அதே நேரத்தில் தீமையான காரியங்கள் இருக்கிறது. ஒரு கத்தி இருக்குன்னா அந்த கத்தி வந்து கத்திரிக்காவை விட்டவும் உதவும், மனுஷனை குத்தவும் உதவும். அதே மாதிரி நம்ம பயன்படுத்துகிற விதத்தை பொறுத்து தான் இருக்குது. நடக்கையில் மாதிரியாக இரு. பிள்ளையானாலும் அது செய்கை சுத்தமாக சும்மை என்பது நடக்கையில் விளங்கும். பிரியமானவர்களே, மூன்றாவதாக அன்பிலே மாதிரியாக இரு. யோவான் 13:34-35 நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள், நான் உங்களில் அன்பாயிருந்தது போல நீங்களும் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள் என்கிற புதியதான கட்டளை உங்களுக்கு கொடுக்கிறேன். நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்புள்ளவர்களாய் இருந்தால் அதனாலே நீங்கள் என்னுடைய சீசர்களாய் இருப்பீர்கள். அன்பிலே மாதிரியாயிருங்க. அன்பு திரளான பாவங்களை மூடும். அன்புக்கு பொறாமை இல்லை. அன்பு தற்பொழிவை நாடாது. அன்பு சினமடையாது, தீங்கு நினையாது, சகலத்தையும் தாங்கும், சகலத்தையும் சகிக்கும். நீங்கள் சகிப்பு தன்மையே இல்லை மக்கள்கிட்ட. தாங்கக்கூடிய சக்தி இல்லை, பொறுமை இல்லை. அன்பு திரளான பாவங்களை மூடும். தேவன் அன்பாகவே இருக்கிறார். அந்நிய பாஷை கூட ஒளிந்து போகும். நம்பிக்கை, விசுவாச, அன்புகள், அன்பே பெரியது. பிரியமானவர்களே, அன்பிலே மாதிரியாக இருங்க. உங்கள் ஆண்டு சொன்ன சத்துருக்களை சிநேகிங்கள் என்று சொன்னார். சத்துருவானால் நேசி அவனை, பகைக்காத. ரோமர் 12:9 உங்கள் அன்பு மாயமற்றதாக இருப்பதாக, தீமையை வெறுத்து நன்மையை பற்றி கொண்டிருங்கள். உங்கள் அன்பு மாயமற்றதாக இருப்பதாக, தீமையை வெறுத்து நன்மையை பற்றி கொண்டிருங்கள். மாயமற்றதாக இருப்பதாக. நான்காவதாக ஆவியிலே மாதிரியாயிரு. மத்தேயு 5:3 ஆவியில் எளிமையுள்ளவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. ஆவியில் எளிமை. பிரியமானவர்களே, தேவன் ஆவியாய் இருக்கிறார். அவரை நாம் ஆவியோடு உண்மையோடும் தொழுது கொள்ள வேண்டும். சங்கீதம் 32:2 என்னுடைய அக்கிரமத்தை கர்த்தர் என்னாது இருக்கிறாரோ, என்னுடைய ஆவியில் கபடமில்லாது இருக்கிறாரோ அவன் பாக்கியவான். ஆவியிலே மாதிரியாயிரு. தேவன் ஆவியாயிருக்கிறான். அவரை ஆவியோடு உண்மையோடும் தொழுது கொள்ள வேண்டும். நீதிமொழிகள் 11:13 புறங்கூறி திரிகிறவன் ரகசியத்தை வெளிப்படுத்துகிறான், ஆவியில் உண்மையுள்ளவனோ காரியத்தை அடக்கு. ஆவியிலே மாதிரியாயிரு. நான்காவதாக விசுவாசத்திலே மாதிரியாயிருங்கள். எபிரேயர் 11:6 சொல்கிறது, விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருப்பது கூடாத காரியம். ஏனென்றால் தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டென்றும் அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்றும் விசுவாசிக்க வேண்டும்.
விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருப்பது கூடாத காரியம். வேதத்தில் விசுவாசிகளின் பட்டியலை குறித்து நாம் பார்க்கின்றோம். எபிரேயர் 11ஆம் அதிகாரத்தில் விசுவாசத்தினாலே நோவா தற்காலத்திலே காணாதவைகளை குறித்து தேவ எச்சரிப்பு பெற்று பயபக்தியுள்ளவனாகி தன் குடும்பத்தை ரட்சிப்பதற்கு பேழை உண்டு பண்ணினான். அதனாலே அவன் உலகம் ஆக்கினைக்குள்ளானதென்று தீர்த்து விசுவாசத்தினால் உண்டான நீதிக்கு சுதந்திரவாளியானான். ஆபிரகாமை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது எபிரேயர் 11:8. விசுவாசத்தினாலே ஆபிரகாம் தான் சுதந்திரமாக பெறப்போகிற இடத்திற்கு போகும்படி அழைக்கப்பட்ட போது கீழ்ப்படிந்து தான் போகும் இடம் இன்னதென்று அறியாமல் புறப்பட்டு போனான். விசுவாசத்தினாலே அவன் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்திலே பரதேசியை போல சஞ்சரித்து அந்த வாக்குத்தத்தத்திற்கு உடன் சுதந்திரவாளியாக ஈசாக்கோடும் யாக்கோபோடும் கூடாரங்களிலே குடியிருந்தான். விசுவாசத்தினாலே சாராளும் வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவர் என்று எண்ணி கர்ப்பம் தரிக்க பலனடைந்து வயது சென்றவளார்ந்து பிள்ளை பெற்றாள். விசுவாசத்தினாலே ஆபிரகாம் தான் சோதிக்கப்பட்ட போது ஈசாக்கை பலியாக ஒப்பு கொடுத்தான். விசுவாசத்தினாலே ஈசாக்கு வருங்காரியங்களை குறித்து யாக்கோபையும் ஏசாவையும் ஆசீர்வதித்தான். விசுவாசத்தினாலே யாக்கோபு தன் மரண காலத்தில் யோசேப்பினுடைய குமாரர் இருவரையும் ஆசீர்வதித்து தன் கோலின் முனையிலே சாய்ந்து தொழுது கொண்டான். விசுவாசத்தினாலே யோசேப்பு இஸ்ரவேல் புத்திரர் எகிப்து தேசத்தை விட்டு புறப்பட்டு வருவார்கள் என்பதை பற்றி தன் அந்நிய காலத்தில் பேசி தன் எலும்புகளை குறித்து கட்டளை கொடுத்தான். பிரியமானவர்களே, மோசே பிறந்தபோது அவனுடைய தாய் தகப்பன்மார் அவனை அழகுள்ள பிள்ளை என்று கண்டு விசுவாசத்தினாலே ராஜாவினுடைய கட்டளைக்கு பயப்படாமல் அவனை 3 மாதம் ஒளித்து வைத்தார்கள். விசுவாசத்தினாலே மோசே தான் பெரியவனான போது பார்வோனுடைய குமாரத்தின் மகன் என்பதை வெறுத்து அனித்தியமான பாவ சந்தோஷத்தை அனுபவிப்பதை பார்க்கிலும் தேவனுடைய ஜனங்களோட துன்பத்தை அனுபவிப்பதை தெரிந்து கொண்டான். விசுவாசத்தினாலே ராகாப் என்னும் வேவுக்காரரை சமாதானத்தோடு ஏற்றுக்கொண்டு கீழ்ப்படியாதவர்களோட கூட சேதமாகாதிருந்தாள் என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். விசுவாசம் நமக்கு பேர் என்ன பேர்? கிறிஸ்தவங்களுக்கு பேர் விசுவாசிகள். விசுவாசிகள்னு பேரை வச்சுக்கிட்டு நம்ம ஒரு சின்ன காரியத்துக்கும் ஆண்டவரை விசுவாசிக்கிறது கிடையாது. அவிசுவாசம், கிரியை இல்லாத விசுவாசம் செத்துது. அவிசுவாசம் கூடவே கூடாது. அவிசுவாசம் இருக்கவே கூடாது. விசுவாசிகளாக இருக்க வேண்டும். ஆண்டவர் விசுவாசம் இல்லாமல் வராத யாவும் பாவமே. விசுவாசம் உள்ளவர்களாய் ஜெபத்தில் எவைகளெல்லாம் கேட்பீர்களோ அவைகளெல்லாம் பெற்றுக்கொள்வீர்கள். கொலோசியர் 2ஆம் அதிகாரம் 5:7 சரீரத்தின்படி நான் தூரமாய் இருந்தாலும் ஆவியின்படி உங்களுடனே கூட இருந்து உங்கள் ஒழுங்கையும் கிறிஸ்துவின் மேலுள்ள உங்கள் விசுவாசத்தின் உறுதியையும் பார்த்து சந்தோஷப்படுகிறேன். நீங்கள் போதிக்கப்பட்டபடியே விசுவாசத்தில் உறுதிப்பட்டு ஸ்தோத்திரத்தோடே அதிலே பெருகுவீர்களாக. பிரியமானவர்களே, 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 4:10 தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும் நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். தேவனுடைய குமாரனிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் அந்த சாட்சியை தனக்குள்ளே கொண்டிருக்கிறான். தேவனை விசுவாசியாதவனோ தேவன் தம்முடைய குமாரனை குறித்து கொடுத்த சாட்சியை விசுவாசியதனால் அவரை பொய்யராக்குகிறான். அல்லேலூயா, அல்லேலூயா. பிரியமானவர்களே, விசுவாசத்திலே மாதிரியாயிரு. விசுவாசிக்கிறவர்கள் கெட்டு போக மாட்டார்கள். யோவான் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தில் தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்துள்ள இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். விசுவாசிக்கிறவர்கள் கெட்டு போக மாட்டார்கள். விசுவாசிக்கிறவர்கள் வெட்கப்பட மாட்டார்கள். ரோமர் 10:11 அவரை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் வெட்கப்படுவதில்லை. நோ சேம், வெட்கப்படுவதில்லை. 1 பேதுரு 2:6 ஒரு ரோமர் 9:33 சொல்லுது, விசுவாசிக்கிறவர்கள் பாக்கியவான்கள். யோவான் 20ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்தில் இயேசு தோமாவே நீ என்னை கண்டதினாலே விசுவாசித்தாய், காணாதிருந்து விசுவாசிக்கிறவர்கள் பாக்கியவான்கள்.
பாக்கியவான்கள், விசுவாசிக்கிறவர்கள் பிழைப்பார்கள். யோவான் 11:25 இயேசு அவளை நோக்கி, நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறேன், நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறேன். என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான், என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். விசுவாசிக்கிறவர்கள் செய்வார்கள். யோவான் 14:12 என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்கிற கிரியைகளை தானும் செய்வான், இவைகளை பார்க்கிலும் பெரிய காரியங்களை செய்வான். விசுவாசிக்கிறவர்கள் பதற மாட்டார்கள். ஏசாயா 28:16 அஸ்திபாரமாக ஒரு கல்லை வைக்கிறேன், அது மூளைக்கல்லாக இருக்கும். விசுவாசிக்கிறவன் பதறான். விசுவாசிக்கிறவர்கள் ஜெயிப்பார்கள். 1 யோவான் 5:4 தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்க நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். எபிரேயர் 11:33 விசுவாசத்தினால் அவர்கள் ராஜ்யங்களை ஜெயித்தார்கள், விநீதியை நடப்பித்தார்கள், வாக்குத்தத்தங்களை பெற்றார்கள், சிங்கங்களின் வாய்களை அடைத்தார்கள். ஃபெய்த், ஆபிரகாம் பேர் ஃபாதர் ஆஃப் ஃபெய்த், இந்த ஃபாதர் ஆஃப் ஃபெய்த், விசுவாசிகளின் தகப்பன். கடைசியாக கற்பிலே மாதிரியாக இரு. 2 கொரிந்தியர் 11:2 நான் உங்களை கற்புள்ள கன்னியாக கிறிஸ்தியன் ஒரே புருஷனுக்கு ஒப்பு கொடுக்க நியமித்தபடியால் உங்களுக்காக தேவ வைராக்கியம் கொண்டிருக்கிறேன். கற்பு, இன்னைக்கு கற்பை இழந்து நிறைய பேர் காணப்படுறீங்க. பரிசுத்தம் அவசியம். வெளிப்படுத்தல் 14:4 ஸ்திரீகளால் தங்களை கரைப்படுத்தாதவர்கள், இவர்களே கற்புள்ளவர்கள், இவர்களே ஆட்டுக்குட்டியானவர் எங்கே போனாலும் அவரை பின்பற்றுகிறவர்கள், இவர்கள் மனுஷர் என்று தேவனுக்கும் ஆட்டுக்குட்டியானவருக்கு முதற்பலனாக மீட்டுக்கொள்ளப்பட்டவர்கள். இவர்கள் வாயிலே கபடம் காணப்படவில்லை, இவர்கள் தேவனுடைய சிங்காசனத்தின் மூலம் மாசில்லாதவர்களாக இருக்கிறார். ஸ்திரீகளால் கரைப்படுத்தாதவர், கற்பிலே மாதிரியாக, கடைசியாக வாழ்க்கையிலே மாதிரியாயிரு. 1 பேர் 2:21 இதற்காக நீங்கள் அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள், ஏனெனில் கிறிஸ்து உங்களுக்காக பாடுபட்டு நீங்கள் தம்முடைய அடிச்சுவடை திறந்து உங்களுக்காக மாதிரியை பின்வைத்து போனார். இயேசு சீசருடைய கால்களை கழுவினார். எவ்வளவு ஒரு தாழ்மை, எவ்வளவு ஒரு ஹம்பிள் ஆண்டவர். யோவான் 13:5-15 பின்பு பாத்திரத்தை தண்ணீரில் வார்த்து சீசருடைய கால்களை கழுவவும் தாம் கட்டி கொண்டிருந்த சிலையினால் துடைக்கவும் தொடங்கினார். நான் உங்களுக்கு செய்தது போல நீங்களும் செய்யும்படி உங்களுக்கு மாதிரியை காண்பித்தேன். பிரியமானவர்களே, மாதிரியாக இருங்கள். கர்த்தர் இந்த வார்த்தையை ஆசீர்வதிப்பார். ஜெபிப்போம். அன்பின் ஆண்டவரே, வசனத்தை கேட்ட பிள்ளைகளை ஆசீர்வதியும். இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் அன்பு தொலைக்காட்சி நேயர்களே, இந்த தொலைக்காட்சி நிகழ்ச்சி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்று கர்த்தர்களை விசுவாசிக்கிறேன். தொடர்ந்து இந்த நிகழ்ச்சிக்காக நீங்கள் ஜெபியுங்கள். உங்களுடைய காணிக்கை நாள் தாங்கள். என்னுடைய யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ண மறவாதி. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். யூடியூப்பில் காட்ஸ் கேன் மினிஸ்ட்ரி படிக்கினா ஏராளமான பாடல்கள், செய்திகள் அடங்கி இருக்கிறது. பார்த்து கண்டு மகிழுங்கள். ஜெபியுங்கள், தாங்குங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். காட் பிளஸ் யூ. காட் பிளஸ் யூ. இயேசுவை நாம் எங்கு காணலாம், அவர் பேசுவதை எங்கு கேட்கலாம். இயேசுவை நாம் எங்கு காணலாம், பனி படர்ந்த மலையின் மேலே பார்க்க முடியுமா? பனி படர்ந்த மலையின் மேலே பார்க்க முடியுமா? கனி நிறைந்த சோலையின் நடுவே காண முடியுமா? இயேசுவை நாம் எங்கு காணலாம், அவர் பேசுவதை எங்கு கேட்கலாம். இயேசுவை நாம் எங்கு காணலாம். தேடி அலைந்தேனே, ஆடுகின்ற அலைகடலில் நாடி அயர்ந்தேனே. தேடுகின்ற என் எதிரே தெய்வத்தை காணேனே. பாடுபடும் ஏழை நான்
அழுது வாடினேனே. இயேசுவை நாம் எங்கே காணலாம், அவர் பேசுவதை எங்கே கேட்கலாம். இயேசுவை நாம் எங்கே காணலாம். வானமதில் பவனி வரும் கார்முகில் கூட்டங்களே, வானவராம் இயேசுவையே காட்டிட மாட்டீரோ. காலமெல்லாம் அவனியிலே வீசிடும் காற்றே நீ, கர்த்தர் இயேசு இருக்குமிடம் கூறிட மாட்டாயோ. இயேசுவை நாம் எங்கே காணலாம், அவர் பேசுவதை எங்கே கேட்கலாம். இயேசுவை நாம் எங்கே காணலாம். கண்ணிரண்டும் புனலாக கல்லஞ்சம் மணலாக மண்டிட்டு வீழ்ந்தேன் நான் திருமறை முன்பாக. விண்ணரச அன்புடனே கண் விழிப்பாய் என்றார். கண் விழித்தேன் என் எதிரே கர்த்தர் இயேசு நின்றார். இயேசுவை நாம் எங்கே காணலாம், அவர் பேசுவதை எங்கே கேட்கலாம். இயேசுவை நாம் எங்கே காணலாம்.